இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஆண்டின் பொது காலம் 19ஆம் ஞாயிறு. நம்மை தேடி வரும் கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய வாசகங்களை புரிந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய வாழ்வின் சோர்விலும் தனிமையிலும், நம்முடைய வாழ்வை இருள் சூழ்ந்திருக்கும் போதும் ஆண்டவராகிய கடவுள் நம்மை தேடி வருகின்றார். அவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூல் அலகு 19 அருள் வாக்கியங்கள் 9, 11 முதல் 13. ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எலியாவை தேடி வரக்கூடிய நிகழ்வை நாம் இங்கே வாசிக்கின்றோம். எலியா இஸ்ராயல் மக்களின் மாபெரும் இறைவாக்கினராக கருதப்படுகின்றார். இறப்பை தழுவாத இறைவாக்கினர் இவர். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரின் தோற்றமாற்ற நிகழ்வில் தாபோர் மலையில் மோசே எலியா இருவரும் இயேசுவோடு உரையாடுவதை நாம் காண்கின்றோம். எலியா மீண்டும் வருவார் என்பது ரபிக்களின் போதனையாகவும் இஸ்ராயல் மக்களின் எதிர்நோக்காகவும் இருந்தது. ஆகையினால்தான் திருமுழுக்கு யோவானை எலியா என்று மக்கள் கண்டுகொள்கிறார்கள். எலியா என்றால் எபிரேயத்தில் எலி யாவே, ஆண்டவரே என் கடவுள் என்பது பொருள். ஏனென்றால் இவர் இறைவாக்கு உரைத்த நாட்டிலும் நேரத்திலும் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவராகிய கடவுளை விட்டுவிட்டு பாகால் கடவுளை தங்களுடைய ஆண்டவர் என்று கருதி கொண்டார்கள். அவர்கள் நடுவில் ஆண்டவரே என் கடவுள் என்று அறிக்கையிட்டவர் இறைவாக்கினர் எலியா. இன்றைய முதல் வாசக பகுதியின் சூழலை பார்க்கும் போது இதற்கு முந்தைய பகுதியில் அலகு 18 எலியா பாகால் இறைவாக்கினர் 400 பேரை எதிர்கொண்டு அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து அவர்களிடம் ஆண்டவராகிய கடவுளை யாவே ஆண்டவராகிய கடவுள் யாவே இறைவனே உண்மையான கடவுள் என்பதை நிரூபித்து அவர்களை கொலை செய்கின்றார். இதை ஆகாபு இசபேல் அரசிக்கு தெரிவிக்க இசபேல் இவரை கொல்ல தேடுகிறார். ஆண்டவராகிய கடவுளை உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்ட எலியா இப்பொழுது அரசிடமிருந்து தப்பி ஓடி வந்து ஓரேபு மலைக்கு அருகில் உள்ள ஒரு குகையில் ஒளிந்து கொள்கிறார். அங்கே ஆண்டவரே நான் சாக போகிறேன் என்கிறார். இங்கே எளிய இறைவாக்கினருடைய வாழ்வை பார்க்கும் போது 400 பாகால் இறைவாக்கினர்களை எதிர்கொண்ட எலியா தனிமையில் சோர்வை அனுபவித்தவராக நான் இறக்க வேண்டும் என்று புலம்புகின்றார். இதை மார்டர் காம்ப்ளெக்ஸ் என்று சைக்காலஜியில் அழைக்கிறார்கள். நாம் அனைவருக்கும் நல்லது செய்துவிட்டு யாருமே நம்மை ரெக்கக்னைஸ் பண்ணவில்லை என்றால் நம்மை ஒரு விதமான சோர்வு பற்றி கொள்ளும். அந்த சோர்வுதான் இறைவாக்கினர் எலியாவை பற்றி கொள்கிறது. அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், அவர் உணவு உண்ண மறுக்கிறார், தூங்குகிறார். உணவு உண்ண மறுத்தலும் அதிகமாக தூங்குதலும் இறப்பை தழுவிக் கொள்வதற்கான அடையாளம் என்று உளவியல் நமக்கு கற்பிக்கின்றது. இன்னைக்கு நம்ம வீட்லயும் யாராவது அடிக்கடி சாப்பிடாம இருந்தாங்கன்னா அல்லது அடிக்கடி தூக்கத்தை தழுவி கொண்டார்கள் என்றால், தூக்கத்தை விரும்பி கொண்டிருந்தார்களா, பகல்ல இரவுல எப்ப நேரம் தூங்கி கொண்டிருந்தார்கள் என்றால் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் வாழ்க்கையை நிராகரிக்கக்கூடிய ஒருவர் இந்த இரண்டையுமே செய்வார். உணவு உண்ண மறுப்பார், அதிகமாக தூங்குவார். ஆண்டவராகிய கடவுளின் தூதர் அவரை ஓரேபு மலைக்கு அனுப்புகின்றார். ஓரேபு மலையில் குகையில் ஒளிந்து கொண்டிருந்தவரை ஆண்டவராகிய கடவுள் எதிர்கொள்கின்றார். இங்கே 4 தளங்களில் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். முதலில் சுழற்காற்று, மலைகளையே பிளக்கும் அளவிற்கு சுழற்காற்று வீசுகின்றது, அங்கே கடவுள் இல்லை. இரண்டாவது பெரிய நிலநடுக்கம், அங்கேயும் கடவுள் இல்லை. மூன்றாவது தீ, அந்த தீயின் நடுவே எலியா இருக்கின்றார், அங்கேயும் கடவுள் இல்லை. ஆனால் கடைசியில் கேட்ட மெல்லிய ஒளியில் ஆண்டவராகிய கடவுள் வருகின்றார். எலியா முகத்தை மூடிக்கொள்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் எலியாவுக்கு தோன்றி 3 வேலைகளை அவருக்கு பணிக்கின்றார். முதலில் சிரியாவுக்கு அரசனை நியமித்தல், இரண்டாவது இஸ்ராயலுக்கு அரசனை நியமித்தல், மூன்றாவது எலியாவுக்கு பிற்பாடு எலிசாவை இறைவாக்கினராக தேர்ந்து கொள்தல். இந்த 3 திருநிலைப்பாடும் இங்கே எலியாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்வது என்ன? எலியாவின் சோர்விலும் தனிமையிலும் ஆண்டவராகிய கடவுள் அவரை தேடி வருகின்றார். அவருக்கு புதிய பணியை தருகின்றார். இறைவாக்கினர் பணியை தொடர்ந்து ஆற்ற அவருக்கு ஊக்கம் தருகின்றார். அடுத்ததாக இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 85. இதில் உள்ள ஒரு வசனத்தை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம்.
பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிலைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். இந்த இரண்டு வாக்கியங்களை நாம் இணைத்து பார்க்கும் போது பேரன்பு உண்மை, இங்கே பேரன்பு என்பது ஆண்டவராகிய கடவுளையும், உண்மை என்பது மனிதர்களாகிய நம்மையும் குறிப்பதாக எடுத்துக்கொள்வோம். நீதியும் நிலைவாழ்வும், நீதி என்பது ஆண்டவரை குறிக்கின்றது, நிறைவாழ்வு நம்மை குறிக்கின்றது. தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியத்தில் மண்ணினின்று உண்மை முளைத்தலும், மின்னினின்று நீதி கீழ் நோக்கும். மண்ணினின்று நாம் முளைத்தழுகின்றோம், விண்ணினின்று கடவுள் நம்மை கீழ் நோக்குகின்றார். இங்கே மண்ணும் விண்ணும் சந்திக்கின்றன. ஆண்டவராகிய கடவுள் தாமே நம்மை தேடி வருகின்றார், இந்த மண்ணை தழுவிக் கொள்கின்றார். இம்மானுவேல் நிகழ்வில் வாக்கு மனிதரானார், நம்மிடையே கடவுள் குடிகொண்டார் என்று வாசிக்கின்றோம். அந்த நிகழ்வில் ஆண்டவராகிய கடவுள் உண்மையிலேயே நம்மை சந்தித்து நம்மை தழுவிக் கொள்கின்றார். அடுத்ததாக இரண்டாம் வாசகம், ரோமையர் அலகு 9 அருள் வாக்கியங்கள் 1 முதல் 5. நாம் பல வாரங்களாக ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே பவுல் ரோமைக்கு எழுதக்கூடிய திருமடலில் எனக்கு பெரும் துயரும் இடைவிடாத வேதனையும் உண்டு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இனம் இஸ்ராயல் இனம் ஆண்டவராகிய இயேசுவை மெசியாவாக கண்டுகொள்ளாததை நினைத்து மனம் வருந்துகின்றார். அவர் கிறிஸ்து, மெசியா என்னும் கிறிஸ்து மனிதர் என்னும் நிலையில் இஸ்ராயல் மக்களிடையே பிறந்தார் என்று அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார். ரோமை நகரில் வாழ்ந்து வந்த யூதர்களுக்கும் புறவினத்தாருக்கும் மடலை எழுதக்கூடிய பவுல் இதன் வழியாக யூதர்களை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார். கடைசியாக நற்செய்தி வாசகம், மத்தேயு நற்செய்தி அலகு 14 அருள் வாக்கியங்கள் 22 முதல் 33. இயேசு கடலின் மேல் நடந்து வருகின்றார். இந்த நிகழ்வை மத்தேயு, மார்க்கு, யோவான் நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கிறார்கள். லூக்கா இதை பற்றி எந்த குறிப்பும் அவருடைய நற்செய்தியில் கொடுக்கவில்லை. இங்கே மத்தேயு இயேசு கடலில் நடக்கும் நிகழ்வோடு இணைத்து பேதுருவின் முதன்மையை, பேதுருவும் கடலின் மேல் நடப்பதாக எழுதுகின்றார். இந்த பேதுரு முதன்மைப்படுத்துதல் மத்தேயு நற்செய்தியில் மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வில் 3 மூவ்மெண்ட்ஸ், 3 இயக்கங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். முதலில் மக்கள் தங்களுடைய ஊர்களுக்கு திரும்புகிறார்கள், இது முதல் இயக்கம். இரண்டாவது, இயேசு தனிமையில் இறைவேண்டல் செய்வதற்காக மலை மீது ஏறுகின்றார், இது இரண்டாவது இயக்கம். மூன்றாவது இயக்கம், சீடர்கள் மறுகரைக்கு செல்கிறார்கள். இரவு நேரத்தில் இந்த நிகழ்வு நடந்தேறுகின்றது. இயேசுவை அறிந்து கொள்தல் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது மீண்டும் இங்கே 3 இயக்கங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். முதலில் இயேசு சீடர்களோடு இல்லை. 2, இயேசு பேய் போல தெரிகின்றார். 3, இயேசு சீடர்களிடையே வருகின்றார், அவர்களோடு படகில் ஏறுகின்றார். இந்த இரண்டாவது இயக்கத்தில் இயேசுவை பேய் என்று அவர்கள் கருத காரணம், யூதர்களை பொறுத்தவரையில் கடல் என்பது பேய்கள் வாழக்கூடிய இடம். அந்த கடலின் மேல் நடந்து வருவதன் வழியாக இயேசு பேயின் மேல் ஆட்சி கொண்டவராக இருக்கின்றார். கடைசியில் உண்மையில் நீர் இறைமகன் என்று சீடர்கள் அறிக்கையிடுகிறார்கள். இதை நாம் இயற்கை சார்ந்த வல்ல செயல் என அழைக்கின்றோம். ஏனென்றால் இயேசு இயற்கையின் மேல் அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார், கடலின் மேல் நடந்து வருகின்றார். இதற்கு முந்தைய வல்ல செயலும் அப்பங்களை பழுகச் செய்தலும் இயற்கைக்கு மாறான ஒரு செயலாக இருக்கின்றது. இங்கே 4ஆம் காவல் வேளையில் இயேசு சீடர்களை நோக்கி வருகின்றார். இந்த 4ஆம் காவல் வேலை என்பது ரோமையர்கள் இரவை 4 பகுதிகளாக பிரித்து காவல் செய்தார்கள். 4ஆம் காவல் வேலை என்பது அதிகாலை 3 முதல் 6. இந்த விடியற் காலையிலும் இயேசுவை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்னொரு பக்கம் இந்த நிகழ்வை பார்க்கும் போது பேதுரு இயேசுவை நோக்கி நடந்து வருகின்றார். இயேசுவை நோக்கி நடந்து வருகின்ற போது பெருங்காற்று வீசியவுடன் அவர் மூழ்கத் தொடங்குகிறார். இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இயேசு ஒரு தச்சர், பேதுரு மீன் பிடிப்பவர். பேதுரு இந்த கடலை நன்றாக அறிந்தவர், மேலும் நீச்சல் தெரிந்தவராக இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி மூழ்கலாம் என்ற கேள்வி வரலாம். இதை பற்றி எழுதக்கூடிய பேராயர் ஃபுல்டன் ஷீன், பீட்டர் wasted his swimming talent for Jesus என்கின்றார். ஆண்டவராகிய இயேசுவுக்காக தன்னுடைய நீச்சல் திறனை வீணாக்குகிறார். அதாவது இயேசு தன்னை தழுவிக் கொள்வதற்காக மூழ்கத் தொடங்குகிறார். மூழ்கத் தொடங்கக்கூடிய பேதுருவை
இயேசு உடனடியாக தூக்குகின்றார். பின் அவருடைய குறைவான நம்பிக்கையை கடிந்து கொள்கின்றார். நம்பிக்கை குன்றியவனே என அழைக்கின்றார். இந்த நிகழ்வை மத்தேயு நற்செய்தியாளரின் குழுமத்தின் பின்புலத்தில் வைத்து பார்க்கும் போது அங்கே 3 விதமான நம்பிக்கை இருந்தது. முதலில் நம்பிக்கையின்மை, இயேசுவை அவர்கள் நம்பவில்லை. 2 நம்பிக்கை குன்றிய நிலை, சில நேரங்களில் நம்பினார்கள், சில நேரங்களில் நம்பவில்லை. கடைசியாக முழுமையான நம்பிக்கை. இங்கே பேதுரு இந்த 2ஆம் வகையான மக்களை குறித்து காட்டுவதாக இருக்கின்றார். இது மிகவும் ஆபத்தான நம்பிக்கை. இதைத்தான் நாம் திருவெளிப்பாட்டு நூலில் வாசிக்கின்றோம். வெதுவெதுப்பு, நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை, வெதுவெதுப்பாக இருந்ததால் நான் உன்னை துப்பினேன் என்று ஆண்டவராகிய கடவுள் அங்கே கடிந்து கொள்கின்றார். வெதுவெதுப்பான நிலை ஆபத்தான நிலை என்பது இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. கடைசியில் இயேசு படகில் ஏறுகின்றார். காற்று அடங்குகின்றது. இங்கே படகு என்பது திருச்சபையை குறிப்பதாக, மத்தேயு நற்செய்தி குழுமத்தை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு குழுமத்திற்குள் வரும்போது அங்கே அமைதி நிலவுகிறது. அங்கே சீடர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு உண்மையிலே நீர் இறைமகன் என அறிக்கையிடுகிறார்கள். இங்கே மற்றொரு பக்கம் சீடர்களுடைய பயம், அச்சம் மறைந்து அவர்களிடம் நம்பிக்கை பிறக்கின்றது. அச்சம் இருக்கக்கூடிய இடத்தில் நம்பிக்கை இருப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த வாசகங்கள் இன்று நமக்கு தரக்கூடிய பாடங்கள் எவை? முதல் பாடம், கடவுள் நம்மை தேடி வருகின்றார். கடவுள் தாமே இந்த முயற்சியை முன்னெடுக்கின்றார். முதல் வாசகத்தில் எலியாவை தேடி கடவுள் வருகின்றார். நற்செய்தி வாசகத்தில் சீடர்களை தேடி இயேசு வருகின்றார். 2ஆம் வாசகத்தில் ஒட்டுமொத்த மனுக்குலத்தை தேடி கிறிஸ்து வருகின்றார். மனுக்குலம் சோர்வாகவும் தனிமையாகவும் இருளிலும் இருக்கும் போது கடவுள் நம்மை தேடி வருகின்றார். நம்முடைய வாழ்வின் சோர்வையும் தனிமையையும் இருளையும் எண்ணி பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் நாம் இந்த உணர்வுகளை கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் நம்மை தேடி வருகின்றார் என்ற நம்பிக்கை கொள்வோம். 2வது பாடம், நாம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். விளையாட்டாக சொல்வார்கள், நாம் இருளில் இருக்கும் போது, வீட்டுல திடீர்னு லைட்ல ஆஃப் ஆன உடனே யாரோ ஒருவர் தோன்றுவது மாதிரி தென்னாம உடனே ஐயோ பேய் என்று சொல்கிறோம். கடவுளை என்று வியந்து பார்ப்பதில்லை. இரவிலும் கூட இருளிலும் கூட நாம் பேயைத்தான் எதிர்பார்க்கிறோமே தவிர கடவுளை எதிர்பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசுவை சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அச்சம் இருக்கும் இடத்தில் ஆண்டவராகிய கடவுளை நம்மால் கண்டுகொள்ள முடியாது. 2வது கேள்வி என்று நாம் கேட்க வேண்டியது, நாம் இயேசுவை எப்படி கண்டுகொள்கின்றோம்? முதலில் இயேசுவை சீடர்கள் கண்டுகொள்ளவில்லை. 2 பேய் என கண்டுகொள்கிறார்கள். கடைசியில் உண்மையாகவே நீர் இறைமகன் என்கிறார்கள். இந்த நம்பிக்கை அறிக்கையும் ஒரு பயணம். முதலில் இயேசு நமக்கு யார் என்று தெரியாது. 2 பாதி தெரிய ஆரம்பிக்கின்றார். கடைசியில் அவர் இறைமகனாக நமக்கு தெரிய தொடங்குகின்றார். அதுதான் நாம் நம்பிக்கையில் பெறக்கூடிய இறுதி நிலை. 3வதாக, அஞ்சாதீர்கள். அச்சம் தவிர்க்குமாறு சீடர்களையும் பேதுருவையும் அழைக்கின்றார் இயேசு. அச்சம் இருக்கும் இடத்தில் ஆண்டவராகிய கடவுளை நம்மால் கண்டுகொள்ள முடியாது. உளவியலில் சொல்வார்கள், நம்முடைய அச்சம் பல நேரங்களில் கற்பனையில் இருக்கிறதே தவிர நிஜத்தில் இருப்பதில்லை. கற்பனையில்தான் நாம் அதிகமாக துன்புறுகிறோம், அதிகமாக அச்சப்படுகின்றோம். ஒன்றை மிகைப்படுத்தி பார்க்கின்றோம். மிகைப்படுத்தி பார்த்து அச்சப்படுவதற்கு பதிலாக மிகைப்படுத்தி பார்த்து நம்பிக்கை கொள்ள, மகிழ்ச்சி கொள்ள இன்றைய நாளில் முன்வருவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் சோர்வு, தனிமை, விரக்தி, இருள், இம்மாதிரியான நேரங்களில் ஆண்டவராகிய கடவுள் இன்றும் நம்மை தேடி வருகின்றார். நம்மை தேடி வருகின்ற கடவுள் மற்றவர்களை நோக்கி நம்மை அனுப்புகின்றார். மறுகரை செல்லும் வரை அவர் நம்மோடு துணை வருகின்றார். அவருடைய துணையோடு நாம் ஒருவர் மற்றவருடைய தனிமையை, சோர்வை, அச்சத்தை, விரக்தியை போக்க முன் வருவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.